தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் விசாரணை கைதி ஆகாஷ் டெலிசன் உயிரிழந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஆகாஷ் வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் விசாரணை கைதி ஆகாஷ் சிறையிலேயே உயிரிழந்த வழக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பலரும் கண்டனம் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஆகாஷ் வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. விசாரணை கைதி ஆகாஷ் என்பவர் சிறையிலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஆகாஷின் உறவினர்கள் பலரும் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்து வரும் நிலையில் இந்த வழக்கானது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாபு சரவணன் இணைப்பில் இணைகிறார். பாபு சரவணன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கடந்த 6ஆம் தேதி 2 இளைஞர்களை நள்ளிரவில் பட்டா கட்டியால் தாக்கிய வழக்கில் கிருஷ்ணராஜபுரத்தைச் சேர்ந்த ஆகாஷ் மற்றும் கோபி ஆகியோர் காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் ஆகாஷ் போலீசார் கைது செய்ய முயன்ற பொழுது மேலப்பசலை மேம்பாலத்தில் இருந்து கீழே குதிக்கும் பொழுது அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பின்பு மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு இருந்தாங்க. இதற்கிடையே நீதிபதி அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று அவர்களுக்கு நீதிமன்ற காவலும் வழங்கியிருந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த ஆகாஷ் நேற்று முன்தினம் இரவு மூச்சு திணறலால் இறந்து விட்டார். அதனைத் தொடர்ந்து ஆகாஷின் உறவினர்கள் ஆகாஷை காவல்துறையினர் தாக்கியதால் உயிரிழந்ததாக கூறி மானாமதுரை ராமேஸ்வர தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஆகாஷ் மரணம் அடைந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். பவித்ரா, இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பகிரலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் காவலர்களால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட ஆகாஷ் என்பவர் அடித்து கொல்லப்பட்டதாக அவர் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருந்தார்கள். இதில் மனித உரிமை மீறல்கள் நிகழ்ந்ததாகவும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து டிஜிபி வெங்கட்ராமன் உத்தரவிட்டிருக்கிறார். ஏற்கனவே நேற்று சிவகங்கை மாவட்ட காவல்துறை இந்த மரணம் தொடர்பான ஒரு விளக்கத்தை அளித்திருந்தது. விசாரணைக்காக அவர் அழைத்து செல்லப்பட போது தாக்கப்படவில்லை என்ற தகவல்களை அந்த சிவகங்கை மாவட்ட காவல்துறை தெரிவித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இது தொடர்பான துறை மீதான விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருந்தது. ஏற்கனவே அந்த இறந்து போன ஆகாஷ் டெலிசன் மானாமதுரை காவல் நிலையத்தில் ரவுடி பட்டியலில் இருப்பதாகவும் போதைப் பொருள் வழக்குகள் மற்றும் கொலை முயற்சி வழக்கு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் நேற்று காவல்துறை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து டிஜிபி வெங்கட்ராமன் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்படும். அதன் பிறகு சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கு தனியாக விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.